அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டா, சிறந்த புத்தாண்டா, வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய புதிய அடிகளை எடுத்து வைக்கக்கூடிய சிறந்த ஆண்டுகளா, நற்பலன்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டுகளா அமையிருக்கா இந்த பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனையை ஆத்மார்த்தமா மனசுருகி செய்யலாம். நம்மை பெற்ற பெற்றோரை வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசைகள் நமக்கு என்றென்றும் மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமையில் பொறுப்பாக தொட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரும் ஆசைகள் நமக்கு மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் விஞ்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நமக்கு ஒரு சிறந்த ஆண்டு அமையணும் அப்படிங்கிறதுக்காக கூடுதல் எல்லாத்துக்கும் ஒரு பிரார்த்தனை, ஒரு ஆசீர்வாதம் வந்து வழங்குறேன். கடந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை விட 10 மடங்கு சிறந்த வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த வருஷம் நமக்கு எல்லா விதமான வளங்களையும் வளர்க்க நவகிரகங்கள் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் அந்த ஆத்மாக்கும் அந்த நவகிரகத்தை ஒரு நிமிஷம் வணங்கிக்கிடுவோம். இது சனிக்கிழமை பங்குனி மாசம் 31ஆம் தேதி சனிக்கிழமையே சூரியன் வந்து மேசத்துக்கு வந்துட்டார். அந்த மேசத்துக்கு வந்த அந்த நேரத்தை வச்சு நம்ம நவநாயகர்கள் ஒண்ணு நம்ம உருவாக்குறோம். அந்த நவநாயகர்களுடைய உபநாயகர்கள் ஒன்று இருக்காங்க. இவங்கதான் இந்த ஆண்டு பலன் நமக்கு நிர்மாணிக்கக்கூடியவர்கள். இந்த வருடம் சோபகிர வருடம் நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. புரோதி வருடம் இதோட சிறந்த பலனை கொடுக்கும். சோபகிர வளரோட நம்மளுடைய புரோதி வருடம் எல்லா விதமான நன்மைகளையும் தரதான் அமையணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வருஷம் நமக்கு மிருகசீரிச நட்சத்திரத்துல நம்முடைய ஆண்டு பிறப்பு விழா சூரியன் ஆரம்பிச்சிருக்காரு. சஷ்டி திதியில சோபன யோகத்துல கௌரவ கர்ணத்துல சனிக்கிழமை மாலை நேரத்துல அதாவது இரவு ஆரம்ப நேரத்துல சூரியன் மேசத்துக்குள்ள சைவர பாதைக்கு வந்திருக்காரு. அந்த எல்லாம் அந்த ஆண்டவனை நவகிரகங்களை வேண்டிக்கிறோம். நமக்கு சித்திரை மாதம் காலையில் எப்படி உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு உற்பத்தி ஆயிருக்குது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு உற்பத்தி ஆயிருக்கு. அற்புதமான நட்சத்திரம் சிவபெருமானோட நட்சத்திரத்துல சித்திரை மாச பிறப்பு இருக்குது. திதி அதே மாதிரி வளர்பிறை சஷ்டி எல்லா விதமான வளத்தையும் தரக்கூடிய சஷ்டி திதியில் இருக்குது. அதிகண்ட யோகத்துல கைதுளை கர்ணத்துல எல்லா உள்ள ஞாயிற்றுக்கிழமையில உற்பத்தி இருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுக்கான அதிதேவதை யாருன்னா சூரியன். அவரை எப்படி கும்பிடணும் அப்படின்னா குடும்ப சகிதமா கும்பிடணும். தனிநபர் தனி ஒரு பிரம்மச்சாரி தனிநபர் கும்பிடுறதுனால எந்த பலனும் கிடைக்காது. இப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா நான் போய் மட்டும் கும்பிட பலன் கொடுக்க மாட்டேன். எல்லா தெய்வமும் தனியா ஆசீர்வாதம் பண்ணும். சூரியன் மட்டும் தன்னுடைய பத்னியாரோட வந்து தான் ஆசீர்வாதம் வழங்கணும். அதனால தம்பதி சமேதராகவோ குடும்ப சகிதமாகவோ வணங்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் வணக்கத்தையும் தான் நம்முடைய சூரிய பகவான் எடுத்துக்கிறார். நீங்க அதனால நீங்க இந்த ஆண்டுடைய கிழமை நாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நமஸ்காரம் பண்ணும்போது குடும்ப சமேதமா ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஆத்மார்த்தமா வேண்டிக்க. அதன் மூலம் நம்முடைய கர்ம பலன்கள் சுப கர்மங்கள் அதிகமாகி தீய கர்மங்கள் குறையும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க, சூரியனை கும்பிடும் போது குறைஞ்சது குடும்ப நபர்கள் 1-2 பேராவது கூட இருக்கணும் அப்படிங்கிற நினைச்சு அவங்களை சேர்த்து வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. தனியா சூரிய நமஸ்காரம் பண்றது பிரம்மச்சரிய ஒழுக்கத்துக்கு தான் வழிவகுக்கும் இல்லையா, ஒற்றுமையாக பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு பயன்படாது, கர்மாவை குறைக்கிறதுக்கு பயன்படாது. ஸோ அந்த சூரியனை நம்ம வணங்கி நம்ம ஆண்டு பெண்தான் வந்து பார்ப்போம்.
இந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம ஐம்புலன்களும் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஐம்பூதங்களும் நம்மோட பேச ஆரம்பிச்சோம். நமக்கு நம்மளால புலப்படாத அறிவுகளை, நம்ம அறிவுக்கு எட்டாத அறிவை, நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத ஞானத்தை இந்த இயற்கை வச்சிருக்கு. அந்த இயற்கை தன்னை கூட இணைச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பஞ்சபூதம் அனுகிரகம் பண்ணணும். அந்த 5 பூதங்களும் நம்முடைய பஞ்சாங்கத்துல திதிகரணம், வார யோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம 4 நட்சத்திரம் திதியெல்லாம் பார்க்கறதே இந்த 5 பூதங்களும் நம்மகிட்ட வேலை செய்யணும் தான். ஒரு ஜோதிடர் தினமும் காலை எழுந்து இன்றைய நட்சத்திரம் என்ன, இன்றைய நாள் என்ன, இன்றைய திதி என்ன, இன்றைய கரணம் என்ன, இந்த யோகம் என்ன ஒரு முறை படித்தே ஆக வேண்டிய கட்டாயம். நீங்க எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுன்னே சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு சேர்ல போன தொழில் பண்ண போகணும்னு சொல்லலாம். அந்த பஞ்சங்கத்தை, அந்த 5 அங்கத்தை சொல்ல சொல்ல நம்முடைய பஞ்சபூதங்களுடைய தொடர்பு ரொம்ப நெருக்கமாயிடும். அதனால வரக்கூடிய தீவினைகள் குறையும் அப்படிங்கிறத நம்ம 100% நம்பலாம். உங்களோட தெய்வ அனுகிரகங்கள் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பலன் கொடுக்கணும். அந்த பலன் கொடுக்கறத நம்ம அனுபவிக்கணும்னா இந்த 5 சரியா இருக்கணும். இந்த 5 சரியா இருக்கணும், நமக்கு 5 சரியா இருக்கணும். அந்த 5 ஆளக்கூடிய பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லி 5 அங்கங்களை கொண்ட அமைப்பு நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அதனால இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்ப எங்க வீட்டுல எல்லா நாளுமே காலையில எழுந்திரிச்சு குளிச்சவனே பஞ்சாங்கத்து அன்றைய நாள் நட்சத்திரம் திதிகரண யோகத்தை படிக்காம ஒரு வேலை செய்ய மாட்டோம் எங்க பாருங்க. நாம எங்கேயாவது போயிட்டு வந்தோடனே என்னப்பா திதி, என்ன நட்சத்திரம் ஓடுது, என்ன திதி எல்லாத்தையும் கேட்பாரு. அப்படியே ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டேன். ஒருவேளை நம்முடைய வெற்றிக்கு அது கூட ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஆனா நான் ஆழமா நம்புறேன், இந்த பஞ்சாங்கத்துடைய விஷயங்கள் சிறு சிறு நுட்பங்கள் நம்மளுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டும். இந்த பஞ்ச அங்கங்களை மறுபடியும் வணங்கி நவநாயகர்களையும் வணங்கி நம்ம பஞ்சாங்கத்துக்கு போவோம். இந்த ஆண்டுடைய ராஜா யாருன்னா செவ்வா. இந்த 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 ஆண்டோடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய குரோதி வருடத்துடைய ராஜா. இந்த ராஜானால என்ன நமக்கு நடக்க போகுதுன்னா புது புது வாகனங்கள்லாம் வரப்போகுது. புதிய வாகனங்கள் வரப்போகுது. பெரிய லெவல்ல தீ விபத்துகள் ஏற்பட போகுது. இந்த பஞ்சு வியாபாரம், சின்ன சின்ன விவசாயங்கள்லாம் பண்றவங்க எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கணும். இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கலாம். அதெல்லாம் நமக்கு சிறந்தது. பெரிய அரசியல்வாதிகளுக்குள்ள சண்டைகள் வரப்போகுது. கட்சிகள் ஒன்றுக்கு இரண்டா உடைய போகுது. பழைய கட்சிகள்லாம் நிறைய உடைய போகுது. புது கட்சிகள் நிறைய உருவாக போகுது. காவல்துறை ஆதிக்கங்கள் அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட ஏரியாலாம் காவல்துறை கண்ட்ரோலுக்கு வர்றத இந்த செவ்வா அனுமதிக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு ஒரு புதிய தைரியத்தையும் இது கொடுக்க போகுது. அதனால பழைய வாகனங்கள்லாம் வச்சிருக்கவங்கலாம் கவனமா இருந்தா புதிய வாகனம் புது புதுலாம் டெக்னாலஜிலாம் நிறைய வருது. ஸோ அதனால இந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறந்த ஆண்டாக செவ்வாய் அதிக அனுகிரகம். இப்ப அவர் தான் ராஜாவா இருக்காரு. மந்திரியா இருக்க போற கிரகம் யாருன்னா சனி. இந்த சனிதான் இந்த ஆண்டோடைய மந்திரி. இவர் என்ன செய்யறாருன்னா நமக்கு காய்கறிகளுடைய விலைவாசி அதிகமா ஏற்றப்படுறார். விலைவாசி கண்ணை மூடிட்டு ஏறப்போகுது. மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அதை கடன் ஏறப்போகுது. தங்கத்தோட விலை கண்ணா மூடிட்டு போகும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னோம் தங்க விலை 50,000 கிராஸ் பண்ண 50,000 வரைக்கும் வரும்னு. அதே மாதிரி இன்னும் தங்கத்தோட விலை ஏறப்போகுது, கிடுகிடுன்னு ஏறப்போகுது. புதுவிதமான நோய்கள் வருவதற்கு இந்த ஆண்டோடைய மந்திரி அனுமதிக்கிறார். இது வரைக்கும் இல்லாத புது நோய்கள்லாம் வந்து நம்ம பயமுறுத்த போகுது. அதுக்காக நம்ம சின்ன சின்ன யோகாலாம் கத்து வச்சுக்கிறது வந்து இயற்கையை நோக்கி சுவாச பயிற்சியை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பு. அப்ப சனியுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விலகி நின்று நற்பலன்களை அடையணும்னா சுவாச பயிற்சி, தியானம் போன்ற நாட்டுடைய கலாச்சாரங்களை சார்ந்திருப்பது சால சிறந்தது. நிறைய புண்ணியங்கள் வேணும்னா இந்த ஆண்டு மந்திரியா இருக்கிற சனிங்கிறனால குலதெய்வத்துடைய அனுப்புறம் கட்டாயம் தரும். குலதெய்வங்களை விரும்பி கொள்ளும்போது குலதெய்வங்களுக்கு போய் பூஜை புனஸ்காரம் வைப்பது அப்படி செய்யறது மூலியமா நமக்கு இந்த ஆண்டுடைய மந்திரி சனி பகவான் நமக்கு அதிக நன்மைகளை செய்வார். தொழில முடக்கமா இருந்துச்சு, அந்த தொழில் வந்து எங்க அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சிக்கு போக மாட்டேன்னு பயப்படக்கூடியவங்க அவங்களுக்கான மந்திரியா இருக்கக்கூடிய சனி பகவான நமஸ்காரம் பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம்? பிரதோஷத்துல வரக்கூடிய சனிக்கிழமைக்கு வழிபடுவது சிறந்தது. இந்த வருஷத்துடைய அர்க்காதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், அவர்தான் பச்சி பறவைகளுக்கு அதிபதியா இருக்காரு. இந்த மேகாதிபதினு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் தான். இதனால என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான மழைகள் வருவதற்கான காலங்கள் இருக்குது. எந்த ஆண்டும் இல்லாதவருக்கு இந்த ஆண்டு புதிய மழைகள் நிறைய வரப்போகுது.
பசுக்களுக்கும் விவசாயிகளுக்கும் போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கும். தண்ணி இருக்கிற விளைச்சல் அதிகரிக்கும். பசுமாடால் நிறைய பால் கிடைக்கும். பசுவுடைய பொருட்கள்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புது புது வியாபார சிந்தனை உள்ளவங்களுக்கு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சசியாதிபதினு சொல்றது செவ்வா. அது வந்து பொதுமக்களை சார்ந்த விஷயம். பொதுமக்களுக்கு இந்த வருஷம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக போகுன்றதை அது சொல்லுது. ரசாதிபதியை விட குரு. ரசங்க அப்படிங்கிறது 2-3 விதங்களை சொல்லலாம். மருத்துவ முறைகள் அதிகமாக விழிப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சொல்றார். அதுக்கிட்ட தானியாதிபதி சூரியன். இது ஒரு சிறந்த ஒரு விஷயம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தானியங்களுடைய வளர்ச்சி வேறமா இருக்கும். ஏற்கனவே பழக்கப்படுத்தப்பட்ட தானியத்திலிருந்து புது தானியங்களை நோக்கி நம் மக்கள் பயணிப்பார். உதாரணமா சிவப்பரிசி, மாணிக்கச்சம்பா, மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு கவுனி அரிசி, கோதுமை, அந்த மாதிரி இது வரைக்கும் அரிசியை தாண்டி வேற ஒரு உணவு முறையில் நம்ம அதிகமா எடுத்துக்கொள்வதற்கும் அதிகமா விளைச்சல் செய்வதற்கும் சூரியன் அதிகமா உதவி செய்யணும். இந்த வருஷத்துடைய பசு நாயகன் சொல்றது கிருஷ்ண பரமாத்மா. ஸோ பசுக்களுடைய ஆதாயம் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தைரியமா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம். ராஜாவாக செவ்வாய் இருக்கிறதுனால அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத பயத்தை உருவாக்க கூடாது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் தென்மேற்கு பருவக்காற்று பருவமழைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும். அதன் மூலியமா பயிர் விருத்தியும் ஆடு மாடலும் மிக அளவுக்கு சிறப்பா இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றை நம்பி உழைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் மிகச்சிறந்த ஆண்டுகளாக இருக்குங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. ஸோ குரு ரிஷபராசிக்கு வர்றாரு. அதனால நமக்கு எல்லா விதமான பலன்களும் இந்த வருஷம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும். இடம், வீடு போன்ற அசையா சொத்துக்கள் முதலீடு செய்யறதுனால உங்களுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். நம்ம வச்சிருக்கிறவங்க இடமாவோ வீடாவோ வாங்கிக்கிறது சிறப்பு. இந்த ஆண்டு நீல ராசிக்கு குரு வராரு. இந்த புரோதிகரோட குரு நமக்கு அதிகமான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல வந்து இந்த நவநாயகர்கள்ல புதன் எங்கேயுமே வரல. அதனால ஜோதிடர்கள் அதிகப்படியான ஆய்வுகளை மேற்கொள்வதும் நிறைய யோசிப்பதும் புது புது திட்டங்களை தீட்டிக் கொள்வதும் தன்னுடைய குடும்பத்தையும் வருமானத்தையும் அறிவையும் பெருக்கிக் கொள்ள சால சிறந்ததாக இருக்கும். நவநாயகர்கள்ல எந்த கிரகம் இல்லையோ அது ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆண்டு நீங்க உங்களோட நாலேஜை அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா வரும் ஆண்டுகள்ல உங்களோட பேரும் புகழும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற மாற்று கருத்தே கிடையாது. உங்களோட திட்டங்களை புதுசு புதுசா போட்டு புதுசு புதுசா டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படிங்கிறத என்னுடைய அதாவது பர்டிகுலரா யாரெல்லாம் விவசாயத்தை சார்ந்துருக்கோ அவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமா இருக்கும். உங்களுடைய மலைகளை பாதுகாக்கிறது, மழைநீர்களை பாதுகாக்கிறது, கிணறுகளை பாதுகாக்கக்கூடிய தன்மைகளை அதிகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். பூச்சிகளோட இருக்கக்கூடிய அதாவது ஒரு தோப்பு துறவுக்குள்ள குடியிருக்கக்கூடிய வீடுகள்லாம் கொஞ்சம் கவனம் பாருங்க. இந்த வருஷம் பூச்சிகளோட தொந்தரவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பாம்பு கடிச்சு இருக்கிறவங்க, தேல் கடிக்கிறவங்களுடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறோம்னு அர்த்தம். செவ்வாய் சுட்டி காட்டக்கூடிய நாடுகள் எதுன்னு பார்த்துக்கிறோம். அந்த நாடுகள்ல கலவரங்கள் அதிகமாகும். ஸோ கொஞ்சம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தன்னோட சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது சால சிறந்தது. இந்த ஆண்டு எல்லா ஆண்டுகளை விட மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். இந்த குரோதி ஆண்டு உங்களுடைய வளர்ச்சியை அதிகமா உழைக்கிறது நம்ம ஜிகாஸ்டோ உங்களுக்காக மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாருக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்கிறது. இது வருஷம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த பஞ்சாங்கத்தை நான் தினம் காலை எழுந்திரிச்சவங்க நைட் படுக்கிறதுக்கு சில 2 மணி 3 மணி ஆயிரும். அப்போ கூட படிச்சுட்டு தான் படுத்துக்கிறேன். காலைல எந்திரிச்சவனே படுப்பேன். நம்ம ஆப்ல காலை ரிமைண்டர்னு ஒன்று இருக்கும். அதுல 6 மணிக்கு ஆன் பண்ணிச்சா ஒரு சவுண்டு வரும். எடுத்து பார்த்தா பஞ்சாங்கத்தை இன்றைய நாள் வரும். அது நோக்கமே பஞ்சாங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது அர்த்தம். நம்மளை அறியாம நம்ம தோஷங்களை உட்கார வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த பஞ்சாங்கத்துடைய சக்தி நம்மளுக்கு பெரிதெல்லாம் பண்ணும். ஒரு பெரிய குழு, அந்த குழுவுக்கு வந்து பஞ்சாங்கல அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. அதை கரெக்ஷன் பண்ணலாமான்னு நினைக்கும் போது அது ஒரு பிரச்சனை பார்த்துட்டு பண்ணலான்னு சொல்லி தலை சிறந்த பிரச்சனைகர்த்தா ஒரு 20 பேரை கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய மண்டபத்துல உட்கார வச்சு பிரச்சனை பார்க்குறாங்க. அந்த குழு வந்து பஞ்சாயத்துல கரெக்ஷன் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த 20 பேரும் தனித்தனியே உட்காந்து பிரச்சனை பார்த்து எழுதி கொடுத்த ஒரே வார்த்தை பஞ்சாயத்தில் மாற்றம் தேவையில்லை. அப்ப எந்த பஞ்சாயத்தை நீங்க கடைப்பிடிக்கிறீங்களோ அந்த பஞ்சாயத்தை ஆழமா நம்பிக்கிட்டு வாங்க.
ஒருவேளை இவர் சொன்னா சரியா இருக்குமோ, அவர் சொன்னா சரியா இருக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க. இந்த 20 பேரும் எப்பவுமே ஜோசியர் 2 ஜோசியர் ஒரே தீர்ப்பு சொல்ல மாட்டார். 20 பேருக்கு ஒரே தீர்ப்பு சொல்லிக்கிறது ஆச்சரியம் தான். ஸோ அது மாதிரி எனக்கு அந்த பஞ்சாங்கத்தை நான் பார்த்தேன் அப்படிலாம் இல்லை. எதுனாலும் ஒன்னும் தெளிவா கிடப்பீங்க. அது தெளிவானதா இருக்கட்டும், உங்களுடையதா இருக்கட்டும், நீங்க நம்புறதா இருக்கட்டும். யாருக்காவது எனக்கு பஞ்சாங்கம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரத்தை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் கையெழுத்து போட்டு உங்களுக்கு நான் அனுப்புறேன். அந்த பஞ்சாங்கம் உங்க வீடு தேடி வர்ற மாதிரியான வேலையை செய்யும். எனக்கு பஞ்சாங்கம் வேணும் அப்படின்னு தோன்றவங்க அதிகபட்சம் ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்க வீடு தேடி வர்ற மாதிரி பஞ்சாங்கத்தை வாங்கி அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ அது நம்ம இங்க நேரடியா வந்து கேட்கறவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு 40 பஞ்சாங்கம் வாங்கி வைப்பேன், கொடுத்துட்டு இருக்கிறோம். எனக்கு இனிமே பஞ்சாங்கம் வாங்க முடியல, நீங்களே வாங்கிக்கணும்னு நாம அதை வாங்கி தர தயாரிப்பேன். இந்த ஜோதிடத்தை ஏதேனும் ஒரு ரூபத்துல உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுல முழு பங்கு வைக்கிறோம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னாலே போதும், எனக்கு பஞ்சாங்கம் தேவை அப்படின்னு போட்டாலே உங்க அட்ரஸ் கொடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கான சார்ஜை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். தாராளமா உங்களுக்கு இந்த பஞ்சாங்கங்கள் வந்து சேரும். நான் பயன்படுத்தக்கூடிய பஞ்சாங்கத்தை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸோ எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளுக்கு சிறப்பு. உங்களுக்கு கூடுதல் தகவல், இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாசம் ஆரம்பிக்கிறதுனால சூரிய பகவான தனிநபராக வணங்காம குடும்பத்தோடையோ உங்களுடைய மனைவி முடிவாவோ இல்லை உங்களுடைய ரொம்ப நெருக்கமான உறவினோடைய நின்று வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்குங்கிற தகவலும் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயங்கள் ஏதேனும் விஷயம் நம்ம படிக்க காத்திருப்போம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு நிமித்தத்தை பத்தி இன்னைக்கு முதல் நாள் ஒரு சின்ன வகுப்பா சொல்லிடுவோம். ஒரு சின்ன குறிப்பா, ஒரு ஒரு நண்பர் வர்றாரு. அவர் எனக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வர்றாரு. புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் சொன்னேன், ஏன் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறேன். அவரு எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுங்கிறாரு. ஓகே, அந்த புத்தகத்தை வாங்கி பாக்குறேன். அது வந்து முருகனுடைய வரலாறு. அப்ப அவரு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, எனக்கு ஒரு பொருள் வந்து கனவுல வருது, வாங்கிக்கிற சொல்லுது, நீ நாட்டி இருக்குன்னு சொல்லுது. அது வந்து அவங்களும் சொன்னாங்க தர்றேன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் விலை உயர்ந்த பொருளா இருக்கு, அவங்க ஃப்ரீயா தரேன்னு சொல்றாங்க. அதாவது தங்கத்தாலான ஒரு விஷயத்த தர்றேங்கிறாங்க. விலை உயர்ந்தா இருக்கு. ஆனா அது எனக்கு கனவுலயும் வருது, அவங்க கனவுலயும் வருது, நான் வாங்கிக்கிறலாமான்னு கேட்கிறாரு. தான் கேள்வி. அவர் கனவில் வந்த ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்குது, போய் கேட்கிறாரு. அவங்களும் எனக்கு கனவுல வந்தா தர்றேன்னு சொல்றாங்க. கனவுல அவங்களுக்கும் வந்துருது, தர்றேன் ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லிடுறாங்க. அது விலை உயர்ந்த பொருளால் அவர் யோசிக்கிறாரு, வாங்கலாமா வேணாமா. சும்மா எப்படி போறேன்னா 2 ஆப்பிள் வாங்கிட்டு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு கொடுக்குறாரு. அந்த புத்தகத்துல ஒரு பக்கத்தை எடுத்து பிரிச்சு பாக்குறதுக்காக அவர் கூட ஒரு பேத்தி வந்திருந்தது. அந்த பேத்திட்ட நீ ஒரு பக்கத்தை எடுமா அப்படின்னு சொல்றோம். அந்த குழந்தை ஒரு பக்கத்தை ஓபன் பண்ணி கொடுக்குது. அந்த இடத்துல என்ன பேச்சு வருது, என்ன ஒரு கதை வருதுன்னா, அசுரனை அழிக்கணும், அதனால முருக கடவுள் வந்து அம்பாளை வேண்டாரு. இந்த அம்பாளை வந்து வேலை வாங்கி சக்தியை கொடுக்குறான். அதான் அந்த இடத்துல வருது. அந்த இடத்துல அந்த பக்கத்துல நான் அதை மூடி வச்சுட்டு உங்களுக்கு கனவுல வந்த பொருள் வேலான்னு கேட்டேன். அவரு அப்படியே மயங்கி கீழே விட்டார். ஏன்னா அவர் கனவுல வந்த பொருள் வேலு. அதுக்கு கீழே வந்து அதுல அந்த எத்தனையோ தெய்வத்துக்கு பேர் இருக்கலாம், அந்த இடத்துல வந்து சக்தி அப்படிங்கிறது, அந்த சக்தி வந்து அந்த அதை கொடுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலை கொடுத்த அந்த அம்மா பேரோ இல்ல அந்த நகையை வச்சிருந்தவரோட குடும்பத்தின் பேரோ சக்தின்னு இருக்குமான்னு. ஆமா, அவங்க வந்து குரூப் ஆஃப் சக்தி குரூப் ஆஃப் கம்பெனி தான் அப்படிங்கிற. அதாவது வெறும் வேல் கிடைக்குன்னா முருகன் கனவுல வந்து அதான் கொடுக்குறாங்கன்னா கூடுதலா ஒரு தகவல் அதை புரிஞ்சுட்டு இருப்பாரு. கொடுக்கும்போது அவங்க வீட்டுக்காரங்க ஏன்னா சிவபெருமான் அந்த அம்பாள் பக்கத்துல நிக்கிறாரு. ஆமா இருந்தாரு. அப்புறம் அப்படியே மெயின் ஷிஃப்ட். படிக்கிற வித்தைகள் மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் ஏதேனும் ஒரு தகவலை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த பிரபஞ்சம் சொன்ன தகவல்களை நாம எடுத்து சரியான விகிதத்துல அவங்க சொன்னா போதும். அவங்களுக்கு சரியான விகிதத்துல சொன்னா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான் குரு ஆசீர்வாதம். அதைத்தான் குரு கற்றுக் கொடுக்குறாரு. அதாவது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கடவுள் தெரியும். அதுக்கு இன்னும் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா படுத்திருக்கிறார். அவருடைய துணை வேணும்னு சொல்லி முதல்ல கௌரவர்களோட தலைவன் துரியோதனன் வர்றார்.
இவர் அப்படியே அல்லாங்க அலங்கா படுத்திருக்காரு. அவங்க ஒருவரும் முதல் ஆளா வந்துடணும், போய் கிருஷ்ணர் பார்க்கும்போது வரம் வாங்கிடணும்னு பாக்குறாரு. வந்தோடனே காலடியில உட்கார்றாரு. எதுக்கு உட்காருன்னா, கிருஷ்ணன் எந்திரிச்சோன்னு என்ன செய்வாரு? எந்திரிச்சு காலில் யார் உட்கார்ந்தேன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜியா கால் கிட்ட உட்கார்றாரு. எந்திரிச்சோடனே பார்த்துக்கணும். அதுக்கு பின்னால அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் வாங்குறதுக்காக, உதவியை வாங்குறதுக்காக அர்ஜுன வரான். அவன் வந்து தலைமாட்டில் உட்கார்றான். அது வரைக்கும் கண்ணே விழிக்காத கிருஷ்ண பரமாத்மா விழிச்ச உடனே கண்ணை விழிச்சு மேல அவன் நேரம் ஃபர்ஸ்ட் பார்த்து என்ன வேணும் அர்ச்சனான்னு கேட்டுட்டேன். எடுத்தோடனே யாரை கேட்டிருக்கணும்? காலடியில் உட்கார்ந்து வந்து அவரை கேட்டுக்கணும். ஏன்னா அவருதான் தெரியும். ஆனா நேர பார்க்காம நேர பார்த்து என்ன அர்ச்சனா வேணும் அப்படின்னு. இல்ல, அண்ணன் தான் வந்தாரு, அவரை ஃபர்ஸ்ட் கேளு. இல்ல, நீ உனக்கு என்ன வேணும்? உன்னோட உதவிதான் வேணும். சரி, அதனால அந்த தந்தா போகும், வாக்கு கொடுத்துடுறேன். துரியோதனை கேட்கிற உன்னோட படைகள் அனைத்தையும் கொடு, ஆயுதத்தை எல்லாத்தையும் கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன், நீ மட்டும் அவங்கள போ. கிருஷ்ணன் தெளிவா முடிவு முதல்ல பண்ணிடுறாரு. நான் அர்ஜுனன் பக்கம் தான் நிற்பேன். அப்ப அந்த அந்த யுத்தத்துல ஆயுதங்கள் ஜெயிக்கல, மனோபலம் தான் ஜெயிச்சிச்சு. இந்த மனோபலத்தை தரக்கூடியவங்க 4 பேர் தான். மதா, பிதா, குரு, தெய்வம். வேற யாரும் கொடுக்கறது இல்லை. இந்த நாளுடைய தன்மையா கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாருன்னா, அர்ஜுனத்தை நிக்கிறாரு. அந்த பொருள் எத்தனையோ புல்லுகள் எல்லாம் பண்ணி, எதனமோ தவறு சரி எல்லாம் பண்ணி எல்லாம் இருக்கைய மாதிரி அந்த போர்ல குறைந்த நபர்களை பெற்ற பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு கதை. அந்த மனோபலத்தை யாருக்கு கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கும் மதாபிதா குருதெய்வத்துக்கு எப்பவுமே தெரியும். அது இயற்கை வந்து உங்களுக்கு கொடுத்தே இருக்கும். நீங்க சரியான தகுதியோட இருந்தா போதும், உங்களுக்கு கதவை தட்டி கொடுத்துட்டு போகுது. என்னை தனியா அவர் கூப்பிட்டு சொல்லல அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பா உங்களுக்கு மதாபிதா குருதெய்வ ஆசைகள் நீங்க சரியான வீதத்துல காத்திருந்தா உங்க கதவை தட்டி தரப்படும். சோ அதுக்கு எல்லாம் உள்ள எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டமானது பரிபூர்ண உதயசிவர் நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று மேலோங்கி வாழ்ந்திட எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டமானதை வணங்கி பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் இந்த புத்தாண்டுல சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். ஜிகே ஸ்டோர் அன்புடன் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். யாராவது ஜோதிடம் படிக்கணும் விரும்பினா எல்லாத்துக்கும் கொண்டு ஜோதிடத்தை சேர்க்கறதுக்கான வழிகளை நீங்க சொல்லிக்கிட்டு தலை சிறந்த ஒரு வித்தையில ஒண்ணுன்னா அது ஜோதிடம்ங்கிறது மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் சந்திப்போம்.